ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டே 4ல் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 3 நாள் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு கேட்கக்கூடிய சில இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸை நம்ம வந்துட்டு பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் 20 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் 10 கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து 30 கொஸ்டின்ஸாக கொடுக்குறோம். கன்ஃபார்மாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போதும் போல் இல்லாமல் இன்றைக்கி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வீடியோ வந்து ப்ளே ஆகலாம். ஸோ உங்களுடைய நன்மைக்காகவும் நம்மளுடைய நன்மைக்காகவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதிக நேரம் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே 100% வந்துட்டு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ டைட்டில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரத்தலாமியன் ப்ளஸ் எபித்தலாமியன். பிரத்தலாமியன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 19 கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு எபித்தலாமியனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம இந்த ஒரு செட் ஆஃப் வீடியோவில் நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஸ்பென்சர் எழுதின இந்த போம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரத்தலாமியன் அப்படின்னு சொல்லி கேட்ரின் அண்டு எலிசபெத்தோட மேரேஜுக்கு எழுதின போயமும், ப்ளஸ் எபித்தலாமியன் அப்படின்னு சொல்லி ஸ்பென்சரோடைய மேரேஜுக்கு எழுதின போயமும் இந்த போயமில் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம ரொம்ப பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து பார்த்துருவோம். தி போம் பிகின்ஸ் வித் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ரிவர் டேஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரத்தலாமியனில் வந்துட்டு நம்ம ரைட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ரெகுலரான ஒரு ஆக்டிவிட்டீஸில் எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா பொயிட் ரைட்டர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஒரு கான்செப்டை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அப்படி தான் அந்த போம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தோம்னா ரைட்டர் வந்துட்டு அவருடைய ஒரு கோர்ட்டு வேலைகள்லையாக இருக்கட்டும், இல்லைன்னா அவருடைய பர்சனல் விஷயங்களில் வந்து சரியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அப்படியே வாக்கிங் வந்திருப்பார். ஸோ அப்படி எழுதப்பட்ட ஒரு ரைட்டிங் தான் இந்த பிரத்தலாமியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி வந்து அந்த ரைட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே வந்து ஒரு ரிவரோட டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன ரிவர் அப்படின்னு தான் கொஸ்டின். ஸோ ஆல்ப்ஸ் ரிவரா, அவன் ரிவரா, இல்லை செவன் ரிவரா, இல்லை தேம்ஸ் ரிவரா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேம்ஸ் ரிவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இதே போமில் ரிவர் லீ அப்படின்னு சொல்லி ஒரு ரிவரையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரைட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ரிவர் லீ எந்த பகுதியில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின். Calm was the day and through the trembling air the sweet breathing zephyrs did softly play. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு வச்சுக்குவோம். போம் வந்து ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் லைன் வச்சுக்குவோம். ஸோ இதில் வந்து ஜெஃப்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை வந்து நம்ம ரைட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ரொம்பவே சூப்பரான ஒரு வேர்டு அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து இந்த கொஸ்டின் வந்து ரைஸ் ஆன கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு வந்து ஜெஃப்ரஸ்னால் என்ன மீனிங் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் பாருங்கள். காட் ஆஃப் வெஸ்ட் வின், காட் ஆஃப் ரிவர், காட் ஆஃப் வுட்ஸ், காட் ஆஃப் நிம்ப். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா காட் ஆஃப் வெஸ்ட் விண்டு தான். ஜெஃப்ரஸ் அப்படிங்கிறது வெஸ்ட் விண்டை வந்து குறைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன் ஹிஸ் போம் ஸ்பென்சர் டிஸ்கிரைபிங் 2 swans அட் தி தேம்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த போமில் வந்து பார்த்தோம்னா 2 ஸ்வான்ஸ் வந்து அப்படியே நிம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறித்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான பியூர் ஒயிட்டில் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. பார்க்க ரொம்ப அழகாக லூஸ் அண்ட் ஹேரில் வந்து இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டியஸ் ஃப்ளவர்ஸை வந்து வச்சு அவங்க வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியும், ப்ளஸ் வந்து அவங்க ஒரு பூக்கூடையில் வந்து பூக்களையெல்லாம் பறித்து போடுற மாதிரியும் ஒரு சீன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த ரிவரில் வந்து அழகாக 2 அன்னப்பறவை வந்து நீந்தி போகும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து சொல்லியிருப்பார். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அன்னப்பறவைகளை வந்துட்டு எதோட மென்ஷன் பண்ணுறாரு பாருங்கள். ரிலேட்டிங் இன் டு தி மித் ஆஃப் ஜோவ் அண்டு லிடா. ஜோவ் அண்டு லிடா அப்படின்னு சொல்லி இந்த 2 பேர்த்தோட வந்து ரைட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள். எரோஸ் அண்டு சைக்கி, அல்கியோன் அண்டு சைக்ஸ், ஆர்ஃபியஸ் அண்டு எருஜைஸ், ஜோவ் அண்டு லிடா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோவ் அண்டு லிடா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஜோவ் அண்டு லிடா. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பாருங்கள். ஜோவ் அண்டு லிடா அப்படின்னு சொல்கிறோம்ல,
இதில் ஒரு பர்சன் வந்து ஒருத்தரை பார்க்கணுங்கிறதுக்காக அன்னப்பறவையாக மாறி போயிருப்பார். அதனால தான் இந்த 2 அன்னப்பறவைகளை அவங்களோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஜோ அன்னப்பறவையாக மாதிரி லிடாவை பார்க்க போனாங்களா, இல்லை லிடா வந்து அன்னப்பறவையாக மாதிரி ஜோவை பார்க்க போனாங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு மேலே உங்களுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். T.S. Eliot quotes the line, sweet dames run softly till I end my song, in his poem The Wasteland, published Jazz. எங்கடா புரத்தலாமியனில் வேஸ்ட்லேண்டை கேட்குறியா அப்படின்னு தோன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இது தெரியாமல் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதை ஒரு கொஸ்டினாகவும் வச்சுருக்கோம். இந்த ஒரு புரத்தலாமியனில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸாஸோட எண்ட்லேயுமே வந்து நம்ம ரைட்டர் வந்து சொல்வார், ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். நான் என்னோடய பாட்டை முடிக்கிற வரைக்கும் தேம்ஸ் ரிவரான நீ வந்து வேகமாக பாய்ந்து ஓடிடாத, மென்மையாக அழகாக ஸ்மூத்தாக போ அப்படின்னு சொல்லி பாடுவார். ஸோ அப்படிப்பட்ட இந்த லைனை வந்து டிஎஸ் எலியட் வந்து அவருடைய வேஸ்ட்லேண்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பார். இவர் இல்லாமல் இன்னொருத்தர் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் டிஎஸ் எலியட்டை வந்து குறிப்பாக நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்படி டிஎஸ் எலியட்டை வந்து யூஸ் பண்ணி எழுதுனா அந்த வேஸ்ட்லேண்ட் போயம் வந்து எப்போ பப்ளிஷ் ஆனது அப்படிங்கிறது தான் இதோட கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 1920, 22, 24, 26. இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். 1922 வந்து பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட்லேண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரத்தலாமியன் வாஸ் ரிட்டன் பை தி இங்கிலீஷ் போட் எட்மண்ட் ஸ்பென்சர் இன் ஜாஸ். ஸோ பிரத்தலாமியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து எப்போ எழுதினார் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பார்த்தோன்னா 1590, 94, 96 அண்ட் 98. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி 1596 வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிரத்தலாமியன் போயம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ காயினோடு தி வேர்டு பிரத்தலாமியன்? ஸோ இந்த பிரத்தலாமியன் அப்படிங்கிற வேர்டை வந்து யார் காயின் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ நம்ம ரைட்டர் வந்துட்டு ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஸோ சொல்கிறேன், இந்த போமுக்குன்னே இந்த வேர்டை காயின் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். எப்படி ஒரு அதான் டேலண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அந்த வேர்டை பாருங்கள். ப்ரோ அப்படின்னா வந்துட்டு முன்னாள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா? மேரேஜுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மீனிங் வரும். ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ப்ரோனா நம்ம இப்போ இருக்க மாதிரி ப்ரோ பிளேயரு, ப்ரோ சினிமா அந்த மாதிரி கிடையாது. ப்ரோனா முன்னாள் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். ஸோ அதை வந்து பிரத்தலாமியன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேர்டை வந்து காயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட்டரான ஸ்பென்சர் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரத்தலாமியன் இஸ் அ பெட்ராத்தல் சாங். பிரத்தலாமியன் இஸ் அ பெட்ராத்தல் சாங் ஃபார் எலிசபெத் அண்டு ஜாஸ். ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து இதை சொல்லிட்டேன். இந்த ஒரு போம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ராத்தல் சாங் யாருக்காக 2 குயின் அண்டு 2 கிங் இதில் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம குயினோட நேமை தான் அதில் கேட்டிருக்கேன். எலிசபெத்துக்காகவும் ப்ளஸ் இன்னொருத்தர் இருக்காங்க. இதில் யார் அப்படின்னா கேட்ரினா, விக்டோரியாவா, கிளியோபாட்ராவா, இல்லை க்ளோரியானாவா அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்துட்டு கேட்ரின். ஓகேங்களா? எலிசபெத்தும் அண்டு கேட்ரின் இவங்க 2 பேர்த்தோடைய மேரேஜ்க்கான பெட்ராத்தல் சாங் தான் இந்த பிரத்தலாமியன். And next one, question number 8. Each of nymph was carrying a wicker basket woven from dash and full of flowers that they would gathered from the meadow. ஸோ அங்கே இருக்கிற அந்த நிம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா கையில் நம்ம கோவிலுக்கு போகும்போது கூடை வச்சுருப்போம்ல, அந்த தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் கொண்டு போகிறதுக்காக பூ கூடை மாதிரி சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி கூடைகளை வந்து இவங்க எல்லாம் வச்சு ஃப்ளவர்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த கூடை வந்து எதால் வந்து செய்யப்பட்டது அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். ஓகே, ஸோ அந்த கூடை வந்து லீவ்ஸில் பண்ணாங்களா, இல்லை ட்விக்ஸில் பண்ணாங்களா, இல்லை ரீட்ஸில் பண்ணாங்களா, இல்லை பேம்போவில் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கான லீவ்ஸ்னால் இலைகள், ட்விக்ஸ்னால் கிளைகள், ரீட்ஸ்னால் நாணல் அப்படின்னு சொல்லுவோம், நாணல், பேம்போ அப்படின்னா மூங்கில் குச்சி. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர்டு வந்து நமக்கு போமில் கொடுத்துருப்பாங்க, லைனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான், ட்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்விக்ஸ், TWIGS. ட்விக்ஸ் அப்படின்னா கிளைகள் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. அதில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க, மற்றதில் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். The nymphs took out of their baskets all the sweet smelling flowers. They would pick and threw them onto the swans and onto the waves of the river.
நிம்ஸ் பறித்து வச்சுருக்க அந்த பூக்களை எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த ஆறில் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த ரிவரில் வந்து அந்த அன்னப்பறவைகள் மேலே வந்து தூவுறாங்க. இது வந்து யார் அப்படின்னா அந்த 2 பேர் தான். யாருன்னா கேட்ரினும் அண்டு வந்துட்டு இவங்கள தான் குறிக்கும். கேட்ரினையும் எலிசபெத்தையும் தான் குறிக்கும். இவங்க அந்த 2 ட்வின்ஸ் தான் குறிக்கும். ஸோ அவங்க மேலே வந்து தூவுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த வேவ்ஸ் அலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாம் வந்து தூவுறாங்க. அப்படியே மலர்களாக இருக்குது. அவங்க பார்க்குறது எல்லாமே அப்படியே அந்த ரிவர் பூரா அப்படியே பூக்களால் நிரம்பி இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ தட் ரிவர் சீம்டு லைக் த ரிவர் ஃபெனஸ். அப்படி பார்க்கும்போது அந்த ரிவர் ஃபுல்லாக பூவாகவே இருக்குது. அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவர் வந்து ஞாபகத்துக்கு வந்ததான். யாருக்கு அப்படின்னா ரைட்டருக்கு அப்படி ஞாபகத்துக்கு வந்ததான். அந்த ஃபெனஸ் அப்படிங்கிற ரிவர் வந்து விச் ஃப்ளோஸ் த்ரூ தி டெம்பிள் வேலி. ஓகேங்களா, டெம்பிள் வேலி இன் தெஸ்லை. ஓகே, ஸோ அந்த ஃபெனஸ் ரிவர் வந்து இவருக்கு ஞாபகம் வருது. அந்த ஃபெனஸ் ரிவர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பிள் வேலி இன் தெஸ்லியில் இருக்குது. அது எந்த நாடு அப்படிங்கிறது. அண்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இட்டாலி, ரோம், கிரீஸ் அண்டு இங்கிலாந்து. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிரீஸில் இருக்குது. இந்த ஃபெனஸ் அப்படிங்கிற ஒரு ரிவர் வந்து ஃபெனஸ் கிரீஸில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தி ரிவர் வாஸ் ஸோ covered in jazz that it seemed like the flower of a bridal chamber. ஓகேங்களா, ஸோ அப்படியே அந்த ரிவர் வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸால் வந்து கவர் ஆகிருக்கு. அதை பார்க்குறதுக்கு அப்படியே ப்ரைடல் சேம்பர் மாதிரி இருக்கான். அப்படி இருக்குது. அது என்ன ஃப்ளவரால் அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், லில்லிஸ், டுலிப்ஸ், மேரிகோல்டு, ரோஸ். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லில்லிஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தி குயின் ஆஃப் லவ் ஜாஸ். இதை வந்து குயின் ஆஃப் லவ் அப்படி சொல்லலாம், இல்லைனா காட் ஆஃப் லவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். நமக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஜூபிட்டர், வீனஸ், ஜெஃப்ரஸ் அண்ட் மாஸ். ஸோ ஜெஃப்ரஸ்னால் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம், வெஸ்ட் விண்டை வந்து குறிக்கும். வீனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா லவ் காட். ஓகேங்களா, இதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தி ரைட்டர் ப்ரே தட் தி குயின் ஆஃப் லவ் அண்ட் ஹர் சன். ரைட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மேரேஜ் ஆக போகிற அந்த குயினுக்காகவும் ப்ளஸ் பிறக்க போகிற அவங்க சன்னுக்காகவும் வந்து அதாவது வந்து அவங்களுக்கு வந்துட்டு ப்ரே பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா, வில் ஸ்மைல் ஆன் யூ. ஓகே, அண்டு வித் தேர் ஸ்மைல்ஸ் ரிமூவ் ஆல் ஃபைட்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ் ஃப்ரம் யுவர் மேரேஜஸ். ஸோ அந்த மேரேஜ் நடக்க போகிற அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் இன் ஃபுல் வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே வந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் புன்னகையும் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அது வந்து யாருக்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் லவ் கிட்ட. அதாவது குயின் ஆஃப் லவ் அப்படின்னா வீனஸ் கிட்ட. ஓகேங்களா, லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம், வீனஸ் கிட்டையும் வீனஸோட பையனான ஒருத்தருக்கிட்டும் சேர்த்து வேண்டிக்கிறார். இப்போ கொஸ்டின் என்னென்னா, வீனஸோட பையன் யார் அப்படிங்கிறது தான். ஸோ குயின் ஆஃப் லவ் அண்ட் ஹர் சன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கப்பிட், ஜூனோ, ராபின் அண்ட் டெலிமேக்கஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, குப்பிட் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹெஸ்பரஸ் வாஸ் அ ஜாஸ். ஹெஸ்பரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின். இங்கே வந்துட்டு ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், போல் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், காட் ஆஃப் ஹாப்பினஸ், தி ரிவர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்டார். Question number 14. These nymphs are the symbol of purity. ஸோ இப்போ வந்து அந்த 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 ரிவர் சைடில் அங்கே இருக்க நிம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பியூரிட்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரைட்டர் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ அதனால் ஆன்சரை நான் அந்த லைன்லேயே கொடுத்துட்டேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நிம்ஸ்னால் பியூரிட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த கொஸ்டின் இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். தி poet not uses swans as a symbol of purity. ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா நிம்ஸை வந்துட்டு பியூரிட்டிக்காக வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் வந்து ஸ்வான்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா பியூரிட்டிக்காக வந்து பியூரிட்டிக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் வந்து அங்கே இருக்க ஸ்வான்ஸை வந்துட்டு இன்னொரு விஷயத்தோடு கம்பேர் பண்ணுவார். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பியூட்டி, காம், சாஸ்டிட்டி, எலிகண்ட். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம்னா சாஸ்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிறந்த கற்புடைமைக்கு வந்துட்டு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்வான்ஸை வந்து சொல்லுவார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட்டர் prays to Cupid and Venus to bless the newly wedded couples
டு ஹேவ் கிட்ஸ் அ சைன் ஆஃப் ஜாஸ். நம்ம ரைட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அவங்களுக்கு மேரேஜ் ஆனோடனே அவங்களுக்கு வந்து பிறக்க போகிற குழந்தை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. யாருக்கிட்ட அப்படின்னா வீனஸ்கிட்டையும் கொப்பிட்கிட்டையும் வந்து வேண்டிக்கிறாரு. சரிங்களா? ஸோ கொப்பிட்னா யாருன்னா வீனஸோட பையன் தான். நான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி கூட கொஸ்டின் கேட்டுடலாம். ஸோ அந்த பையன் எப்படி பிறக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். டிக்னிட்டி, பிரேவ், பிரில்லியன்ஸ், ஹாப்பினஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிக்னிட்டியோட பிறக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The two grooms, they are look like the twins of Jas, namely Chester and Pollux. ஸோ அந்த ரெண்டு க்ரூம்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து அவங்க ட்வின்ஸு தான். யார் மாதிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாஸ்டர் அண்ட் பொல்லாக்ஸ் மாதிரி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதில் வந்துட்டு இந்த சாஸ்டர் அண்ட் பொல்லாக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஜூபிட்டர். லுக் லைக் த ட்வின்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். ஜூபிட்டருடைய ட்வின்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி வந்து காஸ்டர் அண்டு பொல்லாக்ஸ் இவங்க ரெண்டு பேர் மாதிரி வந்து நம்ம க்ரூம்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், 18th question. How many lines are in the பிரத்தலாமியன் poem? ஸோ பிரத்தலாமியனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது, லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 180. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு எபித்தலாமியன்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு 11 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 19th question. எபித்தலாமியன் இஸ் ஜாஸ். எபித்தலாமியன் வந்து ஓடா, சானட்டா, எலிஜியா, பேலடா அப்படிங்கிறது தான். ஸோ எபித்தலாமியன் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஓடில் வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எபித்தலாமியன் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு இன் ஜாஸ் இன் லண்டன் பை வில்லியம் பான்சபை. ஸோ எபித்தலாமியன் போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இயரில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பப்ளிஷ் பண்ணது எங்கே அப்படின்னு கேட்டால் அது லண்டனில். ஓகேங்களா? ஸோ எபித்தலாமியன் வந்து பப்ளிஷ் பண்ணது வந்து பார்த்தோம் அப்படின்னா எபித்தலாமியன் பப்ளிஷ்டு லண்டன் பை ஹூம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வில்லியம் பான்சபை. ஓகேங்களா? ஸோ வில்லியம் பான்சபையால் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. பார்ட் ஆஃப் வால்யூம் என்டைட்டில்டு, அதோடு சேர்ந்து என்ன வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் என்டைட்டில்டு அமோரட்டி அண்டு எபித்தலாமியன். ஓகேயா? ஸோ இப்போ வந்து இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும் பாருங்கள். எபித்தலாமியன் வந்து ஃபர்ஸ்ட்டு எங்கே பப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டால் லண்டனில். அதை யார் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா வில்லியம் பான்சபே அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், பிரிண்டர்ஸ் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, எடிட்டர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது கூட எபித்தலாமியன் கூட வந்து இன்னொரு ரைட்டிங்காக சேர்ந்து வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமோரட்டி ப்ளஸ் இந்த எபித்தலாமியன். ஓகேங்களா? அமோரட்டியில் நம்ம நேற்றே கொஸ்டின் பேஸ்ட் பண்ணி பார்த்தோம். 88 சானட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போது இந்த எபித்தலாமியன் வந்துட்டு எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தான் இதனுடைய கொஸ்டின். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எபித்தலாமியன் வந்துட்டு 1595 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் எபித்தலாமியன் வந்து எப்போ எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1594 வந்து எழுதியிருப்பார். 1594 அவருடைய மேரேஜ் போது எழுதியிருப்பார். 1595 தான் எபித்தலாமியன் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 1595. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எபித்தலாமியன் ஹேவ் ஜாஸ் லைன்ஸ். ஸோ எபித்தலாமியன்கிற இந்த போமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ 433 லைன்ஸ் வந்து இந்த ஒரு போயமில் வந்து இருக்கும். 433. ஆப்ஷன் வந்துட்டு 433 தான் ஆன்சர். ஸோ இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரைட்டர் வந்துட்டு இந்த போமே வந்து மொத்தமாக ஒரு 24 ஸ்டான்சாஸில் வந்து எழுதியிருப்பார். அந்த இது சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா ஆன்சர் நீங்களே எடுத்துருங்க. ஸோ மொத்தமாக எழுதியிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு நாளை வந்து குறிக்கிற விதமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளை குறிக்கிற விதமாக அது வந்து கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இதை லாங் லைன்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா 365 லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரைட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருடத்தை குறிக்கிற விதமாகவும் இந்த போயமை வந்து எழுதியிருப்பார். ப்ளஸ் ஒரு நாளை குறிக்கிற விதமாகவும் இந்த போயமை எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. பட் டோட்டல் லைன்ஸாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 433 லைன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். தி ஓட் பிகின்ஸ் வித் அன் இன்வொகேஷன் டு தி மியூசஸ். ஓகே, ஸோ வழக்கம் போல் இதுலேயும் ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இதை விட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ஒரு வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எபித்தலாமியன் வந்துட்டு ரைட்டர் வந்து மியூசஸை வந்து இன்வோக் பண்ணுவார். மியூசஸை வந்து அழைச்சி தான் இந்த லைனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மியூசஸ். நெக்ஸ்ட் ஒன்.
எபித்தலாமியன் ஹேவ் டேஸ் ஸ்டான்சஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். எபித்தலாமியனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24 ஸ்டான்சஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Epithalamian follow a rhyme scheme of ABABCC DEDEFF. எபித்தலாமியனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஓகேயா. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டான்ஸாவை தவிர மற்ற எல்லாமே ஏபிசிசி டிஇடிஇஎஃப்எஃப் அப்படிங்கிற ஒரு ரைம் ஸ்கீமை தான் ஃபாலோ பண்ணி ரைட்டர் வந்து எழுதியிருப்பார். ஸோ அந்த ஒரு ஸ்டான்ஸா இந்த ரைம் ஸ்கீமை ஃபாலோ பண்ணி எழுதாத ஒரு ஸ்டான்ஸா என்னங்கிறது தான் கொஸ்டின். 12th 13th 14th 15th அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15th தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த போயம் எபித்தலாமியன் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரி 15வது ஸ்டான்ஸாவை மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெகுலர் ரைம் ஸ்கீமில் வந்து எழுதியிருக்க மாட்டார். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா ஸ்டான்ஸாஸ்லேயும் வந்து 18 இல்லைன்னா 19 லைன் இருக்கும். எல்லா ஸ்டான்ஸாஸ்லேயும் 18 இல்லைன்னா 19 லைன் இருக்கும். பட் இந்த ஒரு 15வது ஸ்டான்ஸாஸில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லைனை மட்டும்தான் எழுதியிருப்பார். ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 14, 15, 16, 17. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 17. ஸோ இந்த 15வது ஸ்டான்ஸால் மொத்தம் 17 லைன் மட்டும்தான் ரைட்டர் வச்சு எழுதியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். யூ லேர்னர்ட் சிஸ்டர்ஸ் ஜாஸ் ஹேர் தி poet addresses the jazz greatness. ஓகேங்களா. ஸோ யூ லேர்னர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி யாரை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு லைனே இதுதான் வரும். ஸோ நான் கொஸ்டின் வந்து லேட்டராக இதை பார்த்தோன்னே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரைட்டர் வந்து இதை வச்சு தான் ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படின்னாவே உங்கள் நேரம் நீங்கள் கெஸ் பண்ணி இருக்கலாம். ஆல்ரெடி இது பேஸ்டாக ஒரு கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். மியூசஸை வந்து யூ லேர்னர் சிஸ்டர்னு சொல்கிறாரா, இல்லை எலிசபெத் அண்ட் கேட்ரினை சொல்கிறாரா, இல்லை நிம்ஸை சொல்கிறாரா, இல்லை ஃபெடிசாவையும் டியூஸாவையும் சொல்கிறாரா அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து மியூசஸ் தான். மியூசஸை தான் வந்துட்டு யூ லேர்னர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம், ஃபெடிசானா யார், டியூஸானா யார் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 27. ஜாஸ் இஸ் தி ரோமன் காடஸ் ஆஃப் டான். ஓகேங்களா. ஸோ ரோமன் காடஸ் ஆஃப் டான் யார் அப்படிங்கிறது அரோராவா, யோசா, டிட்டோனஸா, வீனஸா அப்படிங்கிறது தான். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கும் அதுக்கும் லிங்க் இருக்கானா, தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ரைட்டரோட வருங்கால மனைவி எலிசபெத் பாயில் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, எழுந்திரிக்காமல் இருப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக வந்து விடிய ஆரம்பிச்சிருச்சு. சூரிய கதிர்கள்லாம் வந்து மலை உச்சி மேலே பட்டு அப்படியே லைட்டாக எல்லா சைடும் பரவ ஆரம்பிக்குது. லைட்டாக சில்வர் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த லைனில் அழகாக எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படி எழுதி இருக்கிறதில்ல இவர் ரைட்டர் வந்து அவங்களுடைய வருங்கால மனைவி எலிசபெத் பாயில் வந்து எழுப்ப சொல்லி மியூசஸ்கிட்டெல்லாம் வந்து சொல்லியிருப்பார். அது ஒரு பெரிய கதை. அங்கங்கே டெக்கரேஷன் பண்ணுறது என்ன, அப்படியே செம்மையாக இருக்கும். பூவை போட்டு வைங்க, அதை போட்டு வைங்கன்ட்டு போயம் படிங்க லைன் பை லைன், செம்மையாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு எழுப்ப சொல்லியிருப்பார். அப்படி அவர் அதுக்கு வந்து என்ன சொல்லுவார்னா, ஒரு ரோமன் காடஸான இவங்க வந்து எழுந்திரிச்சிட்டாங்க, ஏன்னா அவங்க எழுந்திரிச்சாங்கன்னா வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோமன் காடஸ் யார் அப்படிங்கிறது தான். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா அரோரா தான். இதுக்கு தான் அவ்வளோ பேசணுமா அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அரோரா வந்து ரோமன் காடஸ் ஆஃப் டான். ஓகேயா, மீதி இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த 3 ஆப்ஷனில் க்ரீக் காட் ஆஃப் டான் அப்படிங்கிறவங்களையும் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ க்ரீக் காடான டானுக்கு வந்து க்ரீக் காட் யாருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, 28th கொஸ்டின். ஃபொஹிபஸ் தி காட் ஆஃப் ஜாஸ். ஸோ ஃபொஹிபஸ் அப்படின்னா யார், இது கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகேங்களா, ஞாபகம் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஃபொஹிபஸ் வந்து என்ன காடு, எர்த்தா, சன்னா, மூனா, அல்ல டஸ்கா. ஸோ ஃபொஹிபஸ் வந்து சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தி ஜாஸ் பேர்ட்ஸ் ஆர் சிங்கிங் டிவோஷனல் கிறிஸ்டியன் சாங்ஸ். இந்த லாஸ்ட் 2 கொஸ்டின் மரண கொஸ்டினுங்க. நானே ஆச்சரியப்பட்டேன் லைன் பை லைன் பார்க்கல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
தி டேஸ் பேர்ட்ஸ் ஆர் சிங்கிங் டிவோஷனல் கிறிஸ்டியன் சாங்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த வந்துட்டு பார்த்தோம்னா எலிசபெத் பாயில் வந்து எழுப்புறாங்களா, எழுப்பும்போது அப்படியே அதிகாலை பொழுது அப்படியே எல்லா பக்கமும் போட்ஸ் எல்லாம் அப்படியே கத்தும். சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்க. பறவைகள்லாம் நம்மளை சுற்றி கத்திட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு பேர்டு வந்து டிவோஷனல் கிறிஸ்டியன் சாங்ஸை, ஓகேங்களா, கிறிஸ்டியன் சாங்ஸை வந்து பாடுமா. அது என்ன பேர்டு அப்படிங்கிறதான் இங்கே நான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். லார்க்கு, த்ரஷஸ்ஸு, ஓசியல், மேவிஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிறிஸ்டியன் சாங்கை டிவோஷனல் சாங் பாடுற பேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா லார்க்கு தான். ஸோ இந்த லார்க் அப்படிங்கிற பேர்டு வந்து கிறிஸ்டியன் டிவோஷனல் சாங்கை வந்து பாடுமா. லாஸ்ட்டு கொஸ்டின். 4 கொஸ்டினாக இருக்குவாங்க. ஸோ ரெட்டாக் பேர்ட்ஸ் ஆர் சிங்கிங் ஜாஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி நிறைய பேர்ட்ஸ் வந்து பாடும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் ரெட்டாக் பேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேர்டு இருக்குது. அந்த பேர்டு வந்து பாடும். அது எப்படி பாடும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின்னு. இதில் வந்து பாருங்கள், 2 கொஸ்டின் நம்ம இப்போ வந்து ரிலேட் பண்ண போகிறோம். ரொம்ப லவுடாக பாடுறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க மேவிஸ் பேர்டு தான் லவுடாக பாடும். ஓகேங்களா? நோட் பண்ணிங்க, இல்லைன்னா பாஸ் பண்ணி கூட எழுதிருங்க. மேவிஸ் பேர்டு வந்து ரொம்ப லவுடாக பாடுமா. இது எல்லாமே ரைட்டர் வந்து லைன் பை லைன் எழுதியிருப்பார். அடுத்தது வந்து இங்கே ஸ்க்ரீச்சிங்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ஸ்க்ரீச்சிங் அப்படின்னு சொல்லி கீச்சுன்னு கத்துறது. ஸோ அந்த பேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓசில் அப்படின்னு சொல்லக்கூட இந்த பேர்டு தான் வந்து ஸ்க்ரீச்சிங் பண்ணும். க்ரீச்னு கத்திட்டு கிடக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து த்ரஷஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர்டு கொடுத்துருக்கேன்னா, இந்த த்ரஷஸ் பேர்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிறிஸ்டியன் சாங் பாடுற லார்க் பேர்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து பதில் சொல்லுமா. த்ரஷஸ் வந்துட்டு லார்க் பேர்டுக்கு வந்து பதில் சொல்லுமா. ஸோ இப்போ எல்லா பேர்டையும் பார்த்தாச்சா. லவுடாக பாடுறது வந்து பார்த்தோன்னா மேவிஸ் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து ரெட்டாக் பேர்டு வந்து எப்படி பாடும் அப்படின்னா சாஃப்டாக பாடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு எழுதி காட்டிடுறேன். இதோட இந்த வீடியோவோட கொஸ்டின் வந்து எல்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் நோட் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம்னா ஷார்ட்டாக நான் அதில் சொல்கிறேன் பாருங்கள். ரிப்ளை பண்ணுறது த்ரஷஸ் பேர்டு, ஸ்க்ரீச்சிங் பண்ணுறது ஓசில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாஃப்டாக பாடுறது வந்து இந்த ரெட்டாக் பேர்டு, லவுடாக பாடுறது வந்து மேவிஸ் பேர்டு வந்து பாடும். இது த்ரஷஸ் ரிப்ளை. ஓகே? ஸோ இந்த ரிப்ளை பண்ணுறது எதுக்கு அப்படின்னா லார்க் பேர்டுக்கு வந்து இந்த த்ரஷஸ் பேர்டு வந்து ரிப்ளை பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரத்தலாமியனுக்கு வந்து ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்டெப்த்தான கொஸ்டின்ஸ் எடுத்துட்டேன். நீங்கள் லைன் பை லைன் படிக்கிறதா உங்களுக்கு பெட்டர். போயம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் உங்களை செக் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் வைஸ் கன்ஃபார்மாக லைன் பை லைன் படிங்க. அண்ட் எபித்தலாமியனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டான்ஸாக கூட நான் கொஸ்டின் எடுத்துருக்க மாட்டேன். மொத்தம் 24 ஸ்டான்ஸஸ் இருக்குது. ஸோ கொஸ்டின் வந்து அதிகமாக போயிருங்கிறதுக்காக இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோனால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு ஆல்.